الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا وكثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم. عن ابن مسعود رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم حياتي خير لكم ومماتي خير لكم تحدثون ويحدث لكم ووفاتي خير لكم تعرض علي أعمالكم فما رأيت من خير حمدت الله عليه وما رأيت من شر أستغفرت لهم رواه البزار ورجاله رجال صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்துக்கும் அண்ட சராசரங்களுக்கும் பெரியோரு ரஹ்மத்தாக, பெரியோரு பரக்கத்தாக, பெரியோரு நிஅமத்தாக, ஆக பெரியோரு சொத்தாக அனுப்பின ஒரு நபிதான் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலத்துல எவ்வாறு இஸ்லாத்தை, ஷரீஅத்தை மக்களுக்கு மத்தியில தெளிவான முறையில அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை சொல் செயல் அங்கீகாரங்களின் மூலமாகவும் எப்படி மக்களுக்கு சரியான முறையில தெளிவான முறையில் எடுத்து சொன்னாங்களோ, அவங்க வாழக்கூடிய இறுதி நாட்கள்ல, இறுதி நிமிடங்கள்ல, இறுதி தருணங்கள்ல கூட மக்களுக்கு மத்தியில பலவிதமான புரோசனமான விடயங்களை உம்மத்துக்கு சொல்லிவிட்டு தான் இந்த துனியாவை விட்டு வஃபாத்தாகினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துனியால வாழக்கூடிய நேரம் 63 வருஷ ஆயுட்கால வாழ்க்கையில கிட்டத்தட்ட நுபுவத்துக்கு பின்னால மதீனாவுடைய வாழ்க்கை 23 வருஷம். இந்த 23 வருஷ வாழ்க்கையில ஆக பலகீனமான விஷயம், ஆக பலகீனமான ஒரு விடயம்தான் நாங்க எல்லாம் யோசிக்கிறது எப்படி என்றா, அமல்களை வாழ்க்கையில கூட்டிக் கொண்டு போறோம், அமலுக்கு மேல அமல் செய்யறோம். ஒரு அமல் சல்லி இருக்குதுண்டா அமலுக்கு மேல சல்லிய செலவழிச்சு அமல் செய்யறோம்.
ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு கடமை ஹஜ்ஜுடைய கடமை எடுத்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல முறைகள் வாழ்க்கையில ஹஜ் செய்ய இருந்துச்சு. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருஷ ஆயுட்கால வாழ்க்கையில குறைஞ்சது ஒரே ஒரு ஹஜ் தான் வாழ்க்கையில செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ஹஜ்ஜுக்குரிய பெயர் தான் ஹஜ்ஜத்துல் வதா, பிரியாவுடைய ஒரு ஹஜ் என்பதாக நாங்க பெயர் சொல்றோம். கடைசி ஹஜ், பிரியாவுடைய ஹஜ்ஜாக வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ் மாத்திரம் தான் செய்தார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த 63 வருட வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து செல்வங்கள் என்ன தெரியுமா? வாழ்க்கையில காசு பணத்தை சேர்த்து வைத்தாங்களோ இல்லையோ, சொத்து செல்வங்களை சேர்த்து வைத்தாங்களோ இல்லையோ, வீடு வாசல்களை சேர்த்து வைத்தாங்களோ இல்லையோ, பெரிய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தயாரிப்பு செஞ்சாங்களோ இல்லையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு ஆயுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து செல்வங்கள் தான் 1,24,000 சஹாபாக்கள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தீனுடைய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் 4 சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, கதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதே போல ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இந்த 4 சஹாபாக்களோட தீனுடைய பணி ஆரம்பமாகிச்சு. அதுக்கு பின்னால அவங்களுடைய முழு ஆயுசுல பெரிய ஒரு பலமான செல்வமாக 1,24,000 சஹாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிச்சுட்டு மௌத்தாகினார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த சஹாபாக்கள் எல்லாம் லேசிப்பட்ட மக்கள் அல்ல. துனியால எந்த அளவுக்கு வாழ்ந்தவங்க என்பதாக நான் புதுசாக விளங்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. நரகத்துடைய விளிம்புல வாழ்ந்த மக்கள், நரகத்துடைய விளிம்புல வாழ்ந்த மக்கள், பெரும் பெரும் பாவங்கள்ல ஈடுபட்ட மக்கள், இவர்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியான முறையில தீனை கொண்டு போய் சேர்த்தாங்க. இதன் மூலமாக இந்த காலத்திலும் சொல்றாங்க ஃபாஸ்டஸ்ட் ரோமிங் ரிலிஜன் இஸ்லாம் என்பதாக சொல்றாங்க. அதிகமாக ரோமாக கூடிய மார்க்கம், அதிகமாக பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக சொல்றாங்க. அதுக்குரிய காரணத்தை பிழையாக சொல்றாங்க. அதுக்கு காரணம் அடக்குமுறையால வந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதாக சொல்றாங்க. நஊது பில்லாஹ். அடக்குமுறையால வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம், அடாவடித்தனத்தால வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம், அப்படி இல்லாம வேற வேற முறைகள்ல வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம், நல்ல குணங்களின் மூலமாக வந்த மார்க்கம் தான் இஸ்லாம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நல்ல பண்புகளின் மூலமாக வந்த மார்க்கம் இஸ்லாம். சஹாபாக்களுக்கு மத்தியில நல்ல குணங்களோட முயற்சி செய்தார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்க வாழக்கூடிய வாழ்க்கையில எத்தனை நல்ல மனிதர்களை வாழ்க்கையில சம்பாதிச்சிருக்கிறோம். வாழக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவு போட்டி பொறாம, எவ்வளவு பேரை கண்டு பொறாம, முன்னேற்றத்தை கண்டா பொறாம, ஒரு வீடு வாசல் எடுக்கல பொறாம, ஒரு வாகனங்கள்ல போகல பொறாம, ஒரு நல்ல மொபைல் பாவிக்கல பொறாம, ஒரு சொந்த வியாபாரம் தொடங்கியல பொறாம, இப்படி போட்டி பொறாமைகள்ல அடுத்த மனிதர்களை பத்தி எவ்வளவு தேவையில்லாத எண்ணங்கள் உள்ளங்கள் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான் மௌத்தாகினா ஏண்ட ஜனாதால எத்தனை மனிதர்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க, இவர் ஒரு ஸ்ரீதேவியான மனுஷன் அப்பா, இன்னும் கொஞ்ச நாள் துனியால வாழ்ந்தா நல்லமே அப்பா, நல்ல முறையில நடந்தார் எல்லாத்தோட, இப்படி எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்க என்பதாக நாங்களும் நீங்களும் சிந்திக்கிறது கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. நல்ல குணங்களால சஹாபாக்களை சம்பாதிச்சா. அவங்க மௌத்தாகினாலும் அவங்களுடைய இல்ம, அவங்களுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு மௌத்தாகினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவுடைய நேரம், அரஃபாவுடைய தினம், கிட்டத்தட்ட 9வது நாள் வெள்ளிக்கிழமையுடைய தினம், ஒரு குர்ஆன் ஆயத் இறங்குது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த குர்ஆன் ஆயத் இறங்குது. சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, முழு சஹாபாக்களையும் பார்த்து, என்னுடைய தோழர்களே, நான் இன்றைய நாள் எனக்கு அமானிதமாக தந்த அந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செஞ்சு தந்துட்டனா என்பதாக கேட்கிறார். சஹாபாக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மார்க்கத்தை நீங்க பூர்த்தியாக்கி தந்துட்டீங்க யா ரசூலல்லாஹ், எந்த குறையும் வைக்கல யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்றாங்க. வானத்தின் பக்கம் அப்படியே பார்த்தாங்க, பார்த்துட்டு கண் கலங்கினதோட சொன்னாங்க, யா அல்லாஹ், இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ ஷாஹிதாக இருந்துக்கோ, எனக்கு தந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி தந்துட்டேன் யா அல்லாஹ்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு பின்னால மினால இருக்கிறாங்க. மினால இருக்கக்கூடிய நேரம் தான் ஒரு குர்ஆனுடைய ஆயத் இறங்குது. நான் இந்த குத்பாவுடைய ஆரம்பத்தில் ஓதின ஆயத் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ஆயத், எல்லாருக்கும் பாடமான ஒரு குர்ஆன் ஆயத். இந்த குத்பால நாங்க படிக்க வேண்டிய சூரா இதுதான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, வந்தால் அல்லாஹ்ட உதவியும் வெற்றியும் எப்ப நீங்க காண்றீங்களோ, வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்ட உதவியும் வெற்றியும் துனியால வந்தா கண்ணால நீங்க பாப்பீங்க, மக்கள் சாரை சாரையா இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க. இந்த ஆயத் மினால இருக்கக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்குது. இந்த ஆயத் இறங்குது. கிதாபுல் உலமாக்கள், தஃப்சீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, கிட்டத்தட்ட 120 கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில பைஅத் செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 120 கூட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தா மக்கள் சாரை சாரையா இஸ்லாத்துக்கு வாரதை நீங்க பாப்பீங்க. இரண்டாவது மூணாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அப்படி சாரை சாரையா மக்கள் இஸ்லாத்துக்கு வாரதை கண்டா நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, உங்களோட அல்லாஹ்வை நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க, வஸ்தக்ஃபிர், அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் செய்யுங்க. ஏன்? இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இந்த குர்ஆன் ஆயத் எப்ப இறங்குதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் 1-2 பேரை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து, என்னுடைய தோழர்களே, என்னுடைய மௌத்து நெருங்கிட்டு. இந்த குர்ஆன் ஆயத்தின் மூலமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கினாங்க, அவங்களோட அஜல் முடிய போகுது, நான் துனியாவை விட்டு வஃபாத்தாக போறேன் என்பதாக இந்த குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக தான் விளங்கினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த ஹஜ்ஜில வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, குது அன்னி மனாசிகக்கும் ஃபலஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஆமிஹிம் ஆதா, ஹஜ்ஜுடைய எல்லா கடமையும் என்னை தொட்டும் நீங்க படிச்சுக்கோங்க, ஹஜ்ஜுடைய எல்லா விஷயத்தையும் இந்த ஹஜ்ஜில வச்சே நீங்க படிச்சுக்கோங்க. கேட்டாங்க சஹாபாக்களே, யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த ஹஜ்ஜில வச்சே நாங்க படிச்சுக்கொள்ளணும்? சொன்னாங்க, இதுக்கு பின்னால என்னையால ஹஜ் செய்ய முடியாது, இந்த வருடம் தான் என்னுடைய ஹஜ்ஜில கடைசி வருடம், இதுக்கு பின்னால நான் ஹஜ் செய்ய மாட்டேன் என்பதாக அந்த கருத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்தா போறதுக்கு முன்னால, வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால சில வசியத்துடைய வார்த்தைகள், சில பிரியாவுடைய வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து வெளிவந்துச்சு. கிதாபுல் உலமாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, பாத்திமா, வலமையாக நோம்புடைய காலம் வந்தா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஒரு தடவை தான் குர்ஆன் ஓதி காட்டினாங்க, ஆனா இந்த வருஷம் என்றா 2 தடவை ஓதி காட்டினாங்க பாத்திமா. கேட்டாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ்? அது சொன்னாங்க, வதாலிகல் இஸ்ராபி அஜலி, சொன்னாங்க, ஏன் அஜல் முடிய போகுது பாத்திமா, நான் வஃபாத்தாக போறேன், அதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை குர்ஆன் ஓதி காட்டினார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மூணாவது சொல்லி காட்டினாங்க உலமாக்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, மிக பெரும் சஹாபிகள் ஒருவர். கிதாபில் எழுதுறாங்க, கியாமத்துடைய நாள் உலமாக்களுடைய தலைவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யமனுக்கு கவர்னராக அனுப்ப போனாங்க. அனுப்புறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, முஆத், லஅல்லக அன் தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா கபரி, நீங்க திரும்பி வரக்கூடிய நேரம் யமன்ல இருந்து இந்த மஸ்ஜிதையும் இந்த கபரையும் தான் நீங்க கண்ணால காணுவீங்க, என்னை நீங்க ஹயாத்தோட காண மாட்டீங்க முஆத் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஃபாத்துக்கு முன்னால சில பிரியாவுடைய வார்த்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால வெளிவந்ததை கிதாபுல் உலமாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறார். அதான் சொல்லுவாங்க, சில ஆட்கள், சில மனிதர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால வாயால சொல்லி கொண்டிருப்பாங்க, வாயால சொல்லுவாங்க, சில நேரம் இஸ்திக்பார் செய்வாங்க. இதெல்லாம் மௌத்துடைய கட்டங்கள், அடையாளங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவை முடிச்சதுக்கு பின்னால கிட்டத்தட்ட துல்ஹஜ்ஜுடைய மாதம் 25வது பொறைக்கு முன்னால வந்துட்டாங்க ஊருக்கு. கிட்டத்தட்ட துல்ஹஜ்ஜுடைய கடைசி பகுதி, முஹர்ரமுடைய மாதம், சஃபருடைய மாதம், ரபீஉல் அவ்வலுடைய மாதம், கிட்டத்தட்ட அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு பின்னால 80 நாட்கள் தான் துனியால ஹயாத்தோட வாழ்ந்தார்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹ் தொழுகைக்கு பின்னால மிம்பருக்கு ஏறினாங்க. ஏறி அப்படியே பயான் செஞ்சாங்க. லுஹர் வரைக்கும் பயான் செஞ்சாங்க. என்னென்ன விஷயங்களை சமூகத்துக்கு சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சாங்க. அதுக்கு பின்னால் லுஹருடைய அதான், லுஹருடைய தொழுகையை தொழுதாங்க. அஸ்ர் வரைக்கும் பயான் செஞ்சாங்க. ஒரு நாளும் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது கிடையாது. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ்? ஒன்று ரெண்டு சஹாபாக்களுக்கு விளங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஜல் நெருங்கிட்டு போல கவலைப்பட்டாங்க சஹாபாக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 வருஷ வாழ்க்கையில் எது சாதனை தெரியுமா? பெரிய ஒரு சாதனை என்ன தெரியுமா? எங்கட வாழ்க்கையில சாதனை கேட்ட என்ன சொல்லுவோம்? நாங்க 60 வருஷ வாழ்க்கையில 70 வருஷ வாழ்க்கையில என்ன சாதிச்சிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சா என்ன பதில் சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ், மௌத்தாகிறதுக்கு முன்னால வீடு வாசல்கள் எடுத்துட்டேன், என் பிள்ளைகளுடைய விஷயத்தை நான் பார்த்துட்டேன், சொத்து செல்வங்கள் எடுத்துட்டேன், வாகனங்கள் எல்லாம் எடுத்துட்டேன், இங்க ஒரு வீடு கெட்டிட்டேன், நான் அவுட்ல ஒரு வீடு கெட்டிட்டேன். இப்படி நாங்க துனியாவுடைய ரீதியாக எங்கட சாதனைகளை நாங்க பேசுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருட வாழ்க்கையில எது சாதனை தெரியுமா? என்ன சாதனையை சாதிச்சாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்களுக்கு 1,24,000 சஹாபாக்களுக்கு குர்ஆனை முழுமையா படிச்சு கொடுத்துட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட ஒரு புள்ளைய நாங்க ஹாஃபிஸாக்க படுற பாடு, ஒரு புள்ளைய ஆலிமாக்க நாங்க படுற பாடு. ஏன்? சரியான கைட்னஸ் போதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்துல சொன்னத போல நரகத்துடைய விளிம்புல வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில, மிருகங்களை போல வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில முயற்சி செய்து தீன சரியாக கொண்டு போய்த்து சேர்த்து, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சஹாபிக்கும் குர்ஆன் தெரியான்னு எந்த சஹாபியும் சொல்ல மாட்டார். எல்லா சஹாபாக்களுக்கும் குர்ஆன் தெரியும். நாங்களும் செல்வோம், எங்களுக்கும் குர்ஆன் தெரியுமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓத தெரியும் என்றது சாதனை அல்ல. குர்ஆன் ஓத தெரியும் என்றது சாதனை அல்ல. 10 வயசு பொடியனும் குர்ஆன் ஓதுவார், 8 வயசு பிள்ளையும் குர்ஆன் ஓதுது, 6 வயது 5 வயது பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆகுது. இது சாதனை அல்ல. குர்ஆன் ஓதுறோம், குர்ஆனை நாங்க வாழ்க்கையில விளங்கி ஓதுறோம். ஒரு அந்நிய மனிதன் வந்து கேட்கிறார், குர்ஆன்ல இப்படி சொல்லிருக்காமே, கொஞ்சம் குர்ஆன்ல எடுத்து காட்டுங்கடா. எங்களுக்கு எடுத்து காட்ட முடியுமா? குர்ஆன்ல இப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கி குர்ஆனை நாங்க பூர்த்தியாக விளங்கிக்கிறோமா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சாதனை குர்ஆனை விளங்க வச்சாங்க சஹாபாக்களுக்கு. குர்ஆன் என்றா என்ன, குர்ஆன் வாழ்க்கை எப்படி எங்கட வாழ்க்கையில வரணும், முழு சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளுக்கு படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு பின்னால தொடர்ச்சியாக கால நேரங்கள் போகுது. சஃபருடைய மாதம் வரக்கூடிய நேரம், சஃபருடைய மாதத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தலைவலி வர ஆரம்பிக்கும். பெரிய ஒரு கடுமையான தலைவலி. கிதாபுகள் எழுதுறாங்க, எப்ப எல்லாம் தலைவலி வர ஆரம்பிக்குதோ அப்படியே ஒரு புடவை துண்டு எடுப்பாங்க, ஒரு முந்தானி ஒன்று எடுத்து அப்படியே தலையில கெட்டி கொள்வாங்க இறுக்கமாக. அப்படி இல்லைண்டா ஒரு தோல் துருத்தி, ஒரு தோல் பையன் எடுத்து அதுல தண்ணிய ஊற்றி அப்படியே ஈச்ச மரத்துக்கு கீழால தொங்க போடுவாங்க, சின்ன ஓட்டை ஒன்று போடுவாங்க, அதுக்கு கீழால இவங்க படிச்சு கொள்வாங்க. அந்த ஓட்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தலையில வடிச்சு கொண்டிருக்கும். ஏன் தலைவலி தாங்கலாம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க யா ரசூலல்லாஹ்? உங்களை பார்க்க போகல சரியான கவலையா இருக்கு யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? யூகஹு நபி கமா யூகஹு ரஜுலான். சொன்னாங்க, ஒரு நபிக்கு சக்கராத்துடைய வேதனை கடைசி கட்டம் எப்படி தெரியுமா? 2 சாதாரண மனிதர்களுடைய வேதனை இருக்குது. சுப்ஹானல்லாஹ், 2 சாதாரண மனிதனுடைய வேதனை தான் ஒரு நபிக்கு சக்கராத்துல கொடுக்கப்படும். சொன்னா ஏன் இப்படி தாரை தெரியுமா? கேட்டாங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, நபிதான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? சொன்னாங்க, அந்த வேதனை முடிஞ்சா சொர்க்கம் தான், அந்த வேதனை எப்ப நிக்குதோ சொர்க்கம் தான். அதுக்காக வேண்டிதான் அப்படி வேதனை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு 15 துஆக்கள் செஞ்சாங்க. 15 துஆ. நஸரகுமுல்லாஹ், ஹஃபிலகுமுல்லாஹ், ஆவாகுமுல்லாஹ், ரஃபஅகுமுல்லாஹ். அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் அவங்களை உயர்த்தணும், அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணியம் தரணும், அல்லாஹ்வை கொண்டு நீங்க பயப்படணும். இப்படி 15 துஆக்களை சஹாபாக்களுக்கு செஞ்சாங்க.
அதுக்கு பின்னால கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, என்னுடைய அஜல் நெருங்கிட்டு நான் வஃபாத்தாக போறேன், இந்த துனியாவை விட்டு விடை பெற போறேன். அந்த நேரம் சஹாபாக்கள் எல்லாம் கதறி கதறி அழுதாங்க. சில சஹாபாக்கள் என்ன தெரியுமா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க மௌத்தாகினா உங்களோட ஜனாசாவை யாரு குளிப்பாட்டணும் யா ரசூலல்லாஹ்? அழுது கொண்டே இதுக்கும் பதில் சொன்னாங்க என்னுடைய குடும்பம் அதை குளிப்பாட்டி கொள்ளும். கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எதை கொண்டு கஃன் செய்யணும் யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, என்னுடைய வெள்ளை துணி, அந்த துணியை கொண்டே நீங்க கஃன் செய்யுங்க. அதுக்கு பின்னால கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்க அடக்கம் செய்யணும் யா ரசூலல்லாஹ்? நபிமார்கள் எங்க மௌத்தாகிறாங்களோ அங்க அடக்கம் செய்யப்படணும். எந்த இடத்துல மௌத்தாகினாலும் அந்த இடம் அடக்க ஸ்தலமா மாறணும். அதுக்கு பின்னால கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு யாரு உங்களோட ஜனாதாவை தொழுவிக்கிறது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, ஏண்ட ஜனாதாவை யாரும் தொழுவிக்க கூடாது, யாரும் தொழுவிக்கிறதல்ல, ஏண்ட ஜனாதா வைக்கப்பட்டிருக்கும். முதலாவது மலாயிக்காமார்கள் வந்து தொழுவாங்க, அதுக்கு பின்னால ஒவ்வொருத்தராக ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்து தொழுதுக்கோங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய கட்டத்தை சஹாபாக்களுக்கு வசியத் செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில 17 தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டில் 17 தொழுகையை நான் விட்டுகிறான். இமாம் ஜமாத்தாக தொழுதி 17 தொழுகை வாழ்க்கையில. ஏன்? சக்கராத்துடைய கடுமை. ஒரு குத்துபாவை வாழ்க்கையில மிஸ் பண்ணினது இல்ல. மதீனாவுக்கு போனதுல இருந்து எல்லா குத்துபாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செஞ்சுகிறான். ஒரு குத்துபாவை வாழ்க்கையில மிஸ் பண்ணினது இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நாள் இஷாவுக்கு பின்னால ஜன்னத்துல் பக்கீல போய் தழுவுறாங்க. கபராளிகள் எல்லாம் பார்த்து அழுகுறாங்க, அழுது அழுது துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நேரம், நானும் வரப்போறேன். அழுகுறாங்க. அந்த அழுகையுடைய முடிவு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களோட உம்மத்துல கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஜன்னத்துல் பக்கீல யாரெல்லாம் அடக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அந்த அழுகையுடைய பொரோசனம் மௌத்தா போற கட்டத்திலேயும் உம்மத்தை பாதுகாத்தா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்படியே வீட்டுக்கு போறாங்க, அப்படியே தலைவலி காய்ச்சலாக மாறுது, தாங்கிக் கொள்ள இயலாம போகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொல்றாங்க, அம்மா என்னால தாங்கலாம், எனக்கு சரியான தலைவலியாக இருக்குது, எனக்கு சரியான காய்ச்சலாக இருக்குது, நோய் கூடிக்கொண்டு போகுது. சஃபியா ரலியல்லாஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யாராவது வைத்தியர்களை வச்சு மருந்து செய்யலுமே? சொன்னாங்க, இல்ல ஏன் நோய்க்கு மருந்து என்ன தெரியுமா? நோய் தான் எனக்கு மருந்து என்பதாக சொன்னார். எனக்கு வந்திருக்கக்கூடிய காய்ச்சலுக்கு என்ன மருந்து தெரியுமா? நோய்தான் மருந்து என்பதாக சொன்னார். ஏன்? நோய் என்பதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான், ஷிஃபா என்பதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சஹாபாக்கள் வாராங்க, தொழுகையை நடத்தணும், தொழுகையை உடையலாம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. கடைசி கட்டத்துல கூட கிதாபுல் உலமாக்கள் எழுதுறாங்க, நீண்ட சூறாக்கள் ஓதுவாங்க. தொழுகை நீண்ட சூறாக்கள், சூரத்து தூர், இப்படி பெரிய பெரிய சூறாக்கள். கடைசி கட்டம் மேலாத கட்டத்திலே மோதினார். தொழுவிச்சு வந்ததுக்கு பின்னால வீட்டுக்கு வந்து அப்படியே கதறுவாங்க, தலைவலி தாங்க ஏலாமைக்குது, என்னையால் ஏலா, பொறுத்து கொள்ள ஏலா என்பதாக சொல்லுவாங்க. முழு உலகத்துடைய தலைவலியை இல்லாமல் ஆக்கினவங்க, முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக வந்தவங்க, அவங்களுடைய தலைவலி நிக்கல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி 10 நாட்கள்ல தொழுவிக்க கூடிய நேரம் எல்லாம் அவங்களுக்கு நின்று கொள்ள இயலாம வைத்துட்டு இந்த நேரத்துல ஒரு கட்டத்துல தொழுவிக்கிறாங்க, நிக்கலா, அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை இத்திபா செஞ்சு உட்கார்ந்துட்டாங்க. தொழுவிச்சு முடிச்சதுக்கு பின்னால சொன்னாங்க, இமாமுக்கு தொழுவிக்க இயலாம போய் உட்கார்ந்துட்டாரா, பின்னுக்கு மக்மூம்கள் யாரும் உட்கார வேண்டிய தேவை இல்லை, அது சட்டம் அல்ல. இமாம் உட்கார்ந்தா நீங்க நின்று தொழுவோம். அந்த நேரத்திலே சட்டத்தை மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால நல்லவே இயலாம பேசிட்டு, தொழுவிக்க முடியாம பேசிட்டு முயற்சி செய்யறாங்க, மயக்கம் போட்டு விழுகிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சஃபியா ரலியல்லாஹு வாராங்க, வருத்தத்தை பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க, வாராங்க, வருத்தத்தை பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த நேரம் கேட்கிறாங்க, என்னம்மா சஃபியா வந்து பாக்குறீங்க போறீங்க? இவங்க உள்ளுக்கு போறாங்க, போயிட்டு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய கண்மணியுடைய நோயை சோமாக்கு, வருத்தத்தை லேசாக்கு, அழுது அழுது துவா செய்றாங்க. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபியா வானம் மௌத்து கேட்க வானம், அல்லாஹ் கிட்ட லேசாக்க சொல்ல வானம்.
இந்த சக்கராத்தை எனக்கு தாங்கிக் கொள்ளேலா, நான் துவா செய்யறது என்ன தெரியுமா? ஏண்ட நோய்க்காக வேண்டிய அல்ல, ஏண்ட உம்மத்துடைய சக்கராத்தை அல்ல நீ லேசாக்கி கொடுத்தது. சுபஹானல்லாஹ். உம்மத்தின் மீது இரக்கம் வைத்த நபி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொலை ஏலாம போன கட்டத்துல ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வர செல்லு. சொன்னாங்க, யார சொல்ல இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப மிருதுவானால் அவங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணேலா, உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு இமாமத் செய்ய செல்லுங்க. சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெண்கள் மஷூரா சொன்ன மாதிரி எனக்கு நீங்க மஷூரா சொல்ல வாணும்மா, நீங்க கூப்பிடுங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க போய் இமாமத் செய்யுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க. அந்த முஸல்லாக்கு போன உடனே மேனி எல்லாம் நடுங்கிட்டு, ஏன் இவ்வளவு காலம் இமாமத் செஞ்சவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இடத்துல நான் போய் இமாமத் செய்யறதா, நான் போய் தொழுவிக்கிறதா? மேனி எல்லாம் நடுங்கிட்டு இமாமத் செய்யறாங்க. அப்படியே ஜன்னலால பாக்குறாங்க, நல்ல முறையில தொழுகை நடக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நாள் அதுக்கு அடுத்த நாள் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரெண்டு சஹாபாக்களுடைய தோள் புஜத்துல கைய போட்டு பள்ளிவாசலுக்கு போறாங்க. ஏன் இவ்வளவு சிரமப்படும், ஏன் கஷ்டப்படும்? பள்ளி வாசலுக்கு போறாங்க, கால் தேய்து, கிதாபில் எழுதுறாங்க நகத்தால ரத்தம், ஆனாலும் பள்ளி வாசலுக்கு போனார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிம்பர்ல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்து என்ன தெரியுமா கேட்கிறாங்க? நான் யாருக்காவது கடனாளியா, யாருக்கு சரி கடன் எடுத்து தராம இருக்கிறனா? ஒரு சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 திரகங்கள் நீங்க கடன் நீக்குது, ஒரு மிஸ்கீனுக்கு நீங்க கொடுக்க சொன்னீங்க, தாரேன்னு ரிட்டர்ன் தரல. ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த கடனை கொடுத்துருங்க, நான் கடனாளியா மௌத்தாக விருப்பம் இல்ல. இது உம்மத்துக்கு பெரிய ஒரு பாடம். என்ன விஷயங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில கடன் இல்லாம மௌத்தாகிறத நீயத்து வைத்துக் கொள்ளுவோம். அடுத்த மனுஷனுக்கு கொடுக்கல் வாங்கலீக்கா கொடுத்துட்டு மௌத்தாகிற நீயத்தோட மௌத்தாகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது ஒரு மனிதன் எழுப்பி சொன்னார், சஹாபி, யார சொல்ற, கல் நெஞ்ச காரணம் ஏங்கிறேன், ஏண்ட கல் நெஞ்சம் இல்லாம போறதுக்கு துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ். உடனடியா துவா செஞ்சாங்க. மூணாவது எழுப்பினவதான் உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க அநியாயம் செஞ்சிருக்கிறீங்க. நான் உடம்புல துணி இல்லாம இருக்கக்கூடிய நேரம், நான் ஜுப்பா இல்லாம இருந்தேன், அந்த நேரம் நீங்க எனக்கு அடிச்சீங்க யா ரசூலல்லாஹ். ஏழாத கட்டம், அந்த நேரத்துல ஜுப்பாவை கலட்டி சொன்னாங்க, என்னைய நீங்க பழிவாங்க ஏழுமா பழிவாங்குங்க. இங்க சஹாபாக்களுக்கு 10 கோபம் வைத்துட்டு, ஆனாலும் வந்து சொன்னா, உங்களுக்கு நான் பழி வாங்கணுமா, கிசாஸ் எடுக்கணுமா, என்னைய நீங்க பழி வாங்குங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. கிட்ட போறாங்க. கிட்ட போய் பின்னுக்கு திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நுபுவத்துடைய ஒரு ரம்ஸி அடையாளம் உண்டேகி அதை அப்படியே மோந்து கொள்றான். மோந்து கொண்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களோட நிலைமை எனக்கு பார்க்கல யா ரசூலல்லாஹ். வஃபாத்துக்கு முன்னால ஏண்ட ஆசை என்ன தெரியுமா? ஏண்ட உடம்பு உங்களோட உடம்புல படணும் யா ரசூலல்லாஹ். அதுதான் யா ரசூலல்லாஹ் எனக்கு கடைசி ஆசை. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால மிம்பரில் இருந்து சொன்னாங்க, என்ன தெரியுமா? உம்மத்தை பார்த்து, அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், தொழுக தொழுக, வாழ்க்கையில தொழுகையுடைய வானம். எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் வந்தாலும், எவ்வளவு ஏழாத கட்டம் வந்தாலும் வாழ்க்கையில தொழுகையை விட்டுட வானம். இரண்டாவது சொன்னாங்க, வீட்டு பெண்களுடைய விஷயத்துல கவனமா நடந்துக்கோங்க. மூணாவது சொன்னாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க என்பதாக மிம்பர்ல இருந்து சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால பாத்திமா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் ஓடோடி வாராங்க. வார நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அவளுடைய முகத்தை பார்க்கலேன். பாத்திமா ரலியல்லாஹு கவலைப்படுவாங்க. சொல்லிக்கொண்டே வந்தாங்க, ஏண்ட வாப்பா கேட்பட்ட கை சேதமே, ஏண்ட வாப்பா கேட்பட்ட கை சேதமே, எப்படி அப்பா தாங்குறாரு ஏண்ட வாப்பா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாத்திமா ரலியல்லாஹு கூப்பிட்டு ஒரு காதுல 2 ரகசியம் சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிட்டு, பாத்திமா கவலைப்படவானம், இன்றைய நாளோடு உன வாப்பட வருத்தம் லேசாகிடும். கேட்டாங்க, ஏன்? சொன்னாங்க, இன்றைய நாள் இரவு நான் மௌத்தாகிடுவேன், இன்றைய நாள் தான் நான் தாண்ட கடைசி இரவு. சுபஹானல்லாஹ். அதுக்கு பின்னால சொன்னாங்க, அழுதாங்க பாத்திமா ரலியல்லாஹு, அழுதாங்க பாத்திமா. 2வது தடவை கூப்பிட்டு சொன்னாங்க, ரகசியம் உண்டு, கவலைப்படவானம், ஏண்ட குடும்பத்துல முதலாவதாக என்னைய நீங்க தான் சந்திப்பீங்க, நீங்க தான் என் குடும்பத்துல முதலாவதாக மௌத்தாகுவீங்க எனக்கு பின்னால். இப்ப தெரிச்சாங்க பாத்திமா ரலியல்லாஹு, சந்தோஷம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நெத்தி வேறு தெரிஞ்சிச்சு, சரியான மாதிரி அவங்களுடைய நோயுடைய கடுமை தாங்க இயலாம நெத்தி வேறு தெரிஞ்சிச்சு. அதுதான் ஹதீஸ்ல வருவது, யமூத்துல் முஃமின் பிஅர்கில் ஜபீன்,
ஒரு முக்மினான அடியான் மௌத்தாகினா இவன் முக்மினான அடியான் எப்படி தெரியுமா காண்றது? நெத்தி வேறுத்திருக்கும். நெத்தி வேறுத்திருந்தா முக்மினான அடியான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி நாள் ரபீஉல் அவ்வலுடைய 12வது தினம் வருவது. நோய் அதிகரிக்குது, சுபஹுடைய தொழுகை முடியுது. பள்ளியில இருந்து எல்லா சஹாபாக்களையும் பார்த்து கடைசியா ஒரு சிரிப்பு சிரிச்சான். எல்லா சஹாபியை பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு. எப்படி இருக்கும் அந்த கட்டம்? கடைசியாக நான் துனியாவை விட்டு வஃபாத்தாக போறேன், எல்லாத்தையும் பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு. சிரிச்சதுக்கு பின்னால தலைவலி கடுமையாகுது. சஃபியா ரலியல்லாஹு கவலைப்படுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு எல்லா மனைவிமாரும் கவலைப்படுறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஹாவுடைய நேரம் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியில இருக்கிறாங்க. இந்த நேரம் தான் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. வந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். மிஸ்வாக்க பாக்குறாங்க, சொன்னாங்க அந்த மிஸ்வாக் எனக்கு தாங்க. மிஸ்வாக்க எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு வாயால கடிச்சு அவங்களோட உமிழ் நீரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மிஸ்வாக் செஞ்சு விடுறாங்க. மிக முக்கியமான ஒரு சுன்னத். சக்கராத்துடைய கட்டம் அதை நிறைவேற்றினாங்க. இதுல 2 விஷயம். சுன்னத்து மட்டுமல்ல, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாவிச்ச மிஸ்வாக். ஒரு முஃமினுடைய எச்சி இன்னொரு முஃமினுக்கு நஜீஸ் அல்ல, ஷிஃபா. இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துடைய கட்டம் செஞ்சு காட்டினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தோட இஸ்மாயில் என்ற ஒரு மலக்கும் வாராங்க. வந்ததுக்கு பின்னால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஓலை பாக்குறதுக்கு இந்த மலக்கு மிச்ச காலம் ஆசைப்பட்டாரு, அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டாரு, அல்லாஹ் அனுமதி கொடுக்கல, சக்கராத்துடைய கட்டம் தான் அனுமதி கொடுத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், இவர் ஓலை பார்க்கணும் என்றார், ஐதான் கூட்டிட்டு வந்தேன். அவர் சலாம் சொன்னார், பதில் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திக்க ஒரு மனுஷன் ஒரு மலக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு நீங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரையலும். யா ரசூலல்லாஹ், வேண்டிய இடத்துக்கு அவர் அனுமதி இல்லாம போவார், உங்களோட வீட்டுக்குள்ள வரணும் என்று அவங்க அனுமதி வேணும். யா ரசூலல்லாஹ் கேட்டாங்க, யார்? சொன்னாங்க, மலக்குல் மௌத் ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், ஏன் வந்திருக்கிறாங்க? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சலாமும் ஸலவாத்தும் உம்முடைய மேல் உண்டாகட்டும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கேட்க சொன்னான். 2 விதமான சந்தர்ப்பம். ஒன்று, நீங்க விரும்பினா உடனடியாக உங்களோட ரூஹ் இப்ப கலட்டப்படும் யா ரசூலல்லாஹ். அப்படி இல்லையா, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் வாழையிலும். 18 வயது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கிட்ட இருந்து சொல்றாங்க, உங்களுக்கு வேண்டி இல்ல யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக வேண்டி கொஞ்சம் வாழையிலுமே, எங்களுக்காக வேண்டி கொஞ்சம் நீக்கலுமே யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 18 வயது மனைவியுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஏண்ட கணவன் வஃபாத்தாக போறார், ஏண்ட கணவன் துனியா விட்டு போக போறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி சொன்னாங்க, அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி பிர்ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி பிர்ரஃபீகில் அலா. சொன்னாங்க, யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ், யா அல்லாஹ் துனியாவுடைய வாழ்க்கையை விட உன்னை சந்திப்பு மேலானது யா அல்லாஹ், உன்னைய சந்திக்கிறத விரும்புறேன் யா அல்லாஹ். சொன்னாங்க ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, என்னுடைய உயிரை நீங்க எடுக்கலும், என்னுடைய உயிரை எடுக்க நான் அனுமதி தாரேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் சுத்திக்கிற எல்லாம் அழுகுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இல்ல, பிரயாணம் ஒன்று இருந்தாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. ரூஹ் கலட்டப்படுவது, கால்ல இருந்து பெரும் விரல்ல இருந்து கலட்டப்படுவது. ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹ் ஊதப்படுற இடம் தான் தலை உச்சில இருந்து. ஐதான் குழந்தைகளை பார்த்தா சின்ன பிள்ளைகளுடைய தலை உச்சி கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், அந்த இடத்துல இருந்து தான் ரூஹ் ஊதப்படும். ஆனா கலட்டக்கூடிய இடம் தான் பெரும் விரல். பெரும் விரல்ல இருந்து ரூஹ் கலட்டப்படுவது, அப்படியே முட்டங்காலுக்கு வந்து இடுப்புக்கு வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேதனையால் இருக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி சொன்னாங்க. அலா இன்னலில் மௌத்தில சக்கராத், அலா இன்னலில் மௌத்தில சக்கராத். மௌத்துக்கு சக்கராத் என்ற ஒரு போதை இருக்குது, மௌத்துக்கு சக்கராத் என்ற ஒரு போதை இருக்குது. மீட்டி மீட்டி சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலை அப்படியே பாரமாகுது, அப்படியே அவங்களுடைய கண் மூடுது, உயிர் பறிக்கப்படுவது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு ரஹ்மத்தாக பரக்கத்தாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அனுப்பினானோ அத போல கண்ணியமான முறையில் எடுத்துட்டான். ஜனாதாவை பார்க்க சஹாபாக்கள் வாராங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வாராங்க, வந்து சொன்ன ஒரு வார்த்தையை கிதாபில் எழுதிக்கிறாங்க. நெத்திய மோந்தாங்க. அந்த ஜனாதாட மோந்தத்துக்கு பின்னால சொன்னாங்க, திபுத்த ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ், திபுத்த ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நீங்க வாழக்கூடிய நேரமும் மனமாத்தா வாழ்ந்தீங்க யா ரசூலல்லாஹ், மௌத்தா போன நேரமும் உங்களோட ஜனாதாவும் மனமாத்தா நீங்க யா ரசூலல்லாஹ். இந்த வார்த்தையை மீட்டி மீட்டி சொன்னான். நியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு பின்னால சஹாபாக்களுடைய நிலைமையை கிதாபில் எழுதுறாங்க. பைத்தியம் பிடிச்ச மனிதர்களை போல இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளல, வாளை எடுத்துக்கொண்டு இருந்தாரு. யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தண்டா அவங்களோட களத்தை நான் வெட்டுவேன். இந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு போறாங்க, பேசி சொல்றாங்க, உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க, நாங்க கபூல் செய்யணும். சில குர்ஆன் ஆயத் ஓதி காட்டுறாங்க. அப்ப இம்மா தஃபமுல் காலிதுன் 2-3 குர்ஆன் ஆயத். இந்த ஆயத் ஓதி காட்டினதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அபூபக்கர் எனக்கு தெரியவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமையா ஒரு மிம்பருக்கு ஏறுவாங்களே, அந்த மரக்கட்ட மிம்பரை ஓரத்துக்கு ஆக்கி வச்சாங்க ஏறாம. அந்த நேரம் கொஞ்ச நேரத்துடைய பிரிவால அந்த எந்த அறிவும் இல்லாத அந்த மிம்பரே அழுந்தி சென்றா 6 அறிவுள்ள இந்த உமர் எனக்கு தெரியவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நான் கபூல் செய்றேன் வஃபாத்தான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க. முழு உலகமும் அந்த நாள் இருந்து போனது. அவங்க விடை பெற்ற ஒரு மாதத்துல தான் நாங்கள் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வெறுமனே புகழ் பாடுறது மட்டுமல்ல, பாடலாம், தாராளமாக புகழ்களை சொல்லலாம், செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை ஏவிக்கிறாங்களோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய பெரிய நன்றி கடல் ஒன்றுதான் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையான முறையில் எங்கட வாழ்க்கையில் எடுத்து வாழ்றது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய